எனதன்பு விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். அமைதியா இருப்பாங்க, ஆனா ஆழமா நினைப்பாங்க நம்மளோட விருச்சிக ராசிக்காரங்க. உணர்ச்சியில தீவிரம், நம்பிக்கையில உறுதி. ஒருத்தர மனசுல வச்சா கடைசி வரைக்கும் இவங்க விட மாட்டாங்க. மௌனத்திலேயே சக்தி காட்டுவாங்க. அதுதாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களோட இயல்பு குணமா இருக்கு. விருச்சிக ராசிக்கார நண்பர்களே, இது உங்களுக்கான நேரங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அரங்கேற போகுதுங்க. மங்களகரமான பராப வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நன்னாளான ஏப்ரல் 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகள் சாதாரண நாட்கள் கிடையாதுங்க. உங்க தலை எழுத்தையே மாற்றப்போகும் சக்தி வாய்ந்த நாட்களுங்க. ஆனா அதே சமயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து உங்க வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த 4 நபர்கள் யாரு, நீங்க ஏன் உஷாரா இருக்கணும், அப்படி என்ன நடக்க போகுது என்பதை நமது இந்த சிறப்பு தொகுப்புல முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த காணொளிய ஒரு நொடி கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. ஏன்னா நீங்க செய்யும் ஒரு சிறு தவறு உங்களை தேடி வரும் அந்த மாபெரும் பொற்காலத்தை தவிடுபொடி ஆக்கிருங்க. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்க வாழ்க்கையின் கடந்த கால பக்கங்களை சற்று திரும்பி பார்த்தா அங்கே வெற்றிகளை விடவும் ரணங்களும் வேதனைகளும் தான் அதிகமா நிறைந்திருக்கும். நீங்க கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது சாதாரணமானது அல்ல. அது முட்கள் நிறைந்த காட்டுல வெறும் காலோடு நடந்ததை போன்ற ஒரு கடினமான பயணம். மற்ற ராசிக்காரர்களை விடவும் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் கொண்ட உங்கள் ராசிக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. அதுதான் எதையும் தாங்கும் இதயமும், எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் துணிச்சலும். ஆனா அந்த துணிச்சலும் பின்னால நீங்க சிந்திய கண்ணீர் துளிகள் யாருக்கும் தெரியாது. கடந்த சில ஆண்டுகளாகவே உங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிறது ஒரு எட்டா கனியாகவே இருந்துச்சு. பண நெருக்கடி ஒரு பக்கம் உங்களை வாட்டியது அப்படின்னா அதை விட கொடுமையா மன ரீதியான உளைச்சல்கள் உங்களை நிலைகுலைய செஞ்சுச்சு. நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டீங்க. நீங்க மிகவும் நேர்ச்சவங்களே உங்களை முதுகுக்கு பின்னால குத்திய நிகழ்வுகள் உங்க மனச ஆழமா பாய்ச்சிருக்கும். நீங்க யாருக்கெல்லாம் உண்மையா இருந்தீங்களோ, யாருடைய முன்னேற்றத்திற்காக உங்க நேரத்தையும் உழைப்பையும் தியாகம் செஞ்சீங்களோ அவங்களே இன்னைக்கு உங்க ஏளனமா பார்க்கறது, உங்களை விட்டு விலகி செல்றது உங்கள் இதயத்துக்கு ஆறாத வடுவாக மாறியிருக்கும். குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், தேவையற்ற வாக்குவாதங்கள் என ஒவ்வொன்றும் உங்களை தனிமைப்படுத்தியது. யாரு மற்றவன் அப்படிங்கிற உணர்வு பல இரவுகள்ல உங்களை தூங்க விடாம செய்திருக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காம போனது, திறமை இருந்தும் சரியான அங்கீகாரம் கிடைக்காதது என உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதோ ஒரு தட கற்கள் முளைத்து கொண்டே இருந்துச்சு. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று கடவுளிடம் முறையிட்ட நாட்கள் உங்களால மறக்கவே முடியாதுங்க. பல நேரங்கள்ல வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா என்ற எண்ணம் கூட உங்க மனசுல வந்து போயிருக்கலாம். ஆனா உங்களை நம்பி இருக்கிறவருக்காகவும் உங்க லட்சியத்துக்காகவும் அந்த வழிகளை விழுங்கி கொண்டு வெளியில புன்னகைத்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. பொருளாதார ரீதியா பார்த்தா கையில பணம் வரும் முன்பே செலவுகள் வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கும். அடுத்த மாதத்தை எப்படி கடக்க போறோம் என்ற அச்சத்திலேயே பல மாதங்களை நீங்க கழிச்சிருப்பீங்க. நீங்க செஞ்ச சிறு தவறுகளை நீங்க பெருசுபடுத்தி உங்களை பழி வாங்கியவர்கள் ஒரு புறம், உங்கள் பெருந்தன்மைய பலவீனமா நினைச்சு உங்களை சுரண்டியவர்கள் மறுபுறம் என ஒரு சூழ்ச்சி வழக்குள்ளேயே உங்கள் கடன் காலம் நகர்ந்திருக்கும். குறிப்பா உங்களை ஒரு கருவியா பயன்படுத்தி கொண்டு அவர்கள் மட்டும் உயரத்துக்கு சென்றுவிட்டு உங்களை ஏனிப்படியா கூட மதிக்காம கீழே தள்ளிவிட்ட துரோகிகளை நீங்க இப்போது நினைத்து வருந்துகிறீங்க. உடல் ரீதியாகவும் தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்றவற்றால உங்கள் ஆரோக்கியம் சதஞ்சு எப்போது
எப்போதுமே ஒருவித பயமும் பதட்டமும் உங்க ஆள் மனசுல குடிகொண்டிருக்கும். ஆனா இப்பொழுது நான் சொல்ல போகும் இந்த செய்தி உங்க காயங்களுக்கு மருந்தாக அமைய போகுதுங்க. இவ்வளவு காலம் நீங்க அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுது. உங்க பொறுமைய சோதித்த காலம் முடிந்து இனி உங்கள் திறமைய உலகுக்கு நிரூபிக்கும் காலம் தொடங்கிருச்சு. இத்தனை காலம் உங்களை அழுத்தி வைத்திருந்த அந்த இருள் விலகி விடியலை நோக்கி உங்கள் பயணம் இப்போது தொடங்கியிருக்கு. உங்கள் கடந்த கால கண்ணீரே இனி உங்கள் எதிர்கால வெற்றியின் விதையாக மாறப்போகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. விருச்சிக ராசியில் பிறந்த ஆற்றல் படைத்த அன்பர்களே, பராப வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் இந்த நன்னாளில் உங்கள் வாழ்க்கையில ஒரு மங்களகரமான விடியல் பிறக்க போகுது. இதனை வெறும் வார்த்தையா மட்டும் பார்க்காதீங்க. இது பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க போகும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க. கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு சாதகமா திரும்பும் போது நீங்க தொட்டதெல்லாம் துளங்கும் ஒரு அற்புதமான காலத்தை இப்போது நீங்க எட்ட போறீங்க. பல ஆண்டுகளாக நீங்க எதற்காக போராடி கொண்டிருந்தீர்களோ, எதற்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ, அந்த வெற்றி இப்பொழுது தானாகவே உங்களை தேடி வருது. உங்கள் தொழிலை பொறுத்தவரையில இதுவரை இருந்த தேக்க நிலைகள் அனைத்தும் காணாம போக போகுது. முதலீடுகள்ல இருந்த சிக்கல்கள் தீர்ந்து லாபம் பல மடங்கு பெருக போகுது. புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பா இருக்க. உங்களை அலட்சியப்படுத்திய வாடிக்கையாளர்கள் கூட இப்பொழுது உங்கள் திறமையை கண்டு வியந்து உங்களை தேடி வருவாங்க. பணப்புழக்கம் உங்க கையில சரளமா இருக்கும். அப்படிங்கறதால பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு, புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கும் இது சரியான தருணமா அமையுதுங்க. பணியிடத்துல நீங்க இதுவரைக்கும் சந்தித்த அவமானங்களும் புறக்கணிப்புகளும் இனிமேல் இருக்காதுங்க. உங்க உழைப்புக்கு ஏற்ற உயரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. உங்களை பத்தி மேலதிகாரியிடம் தவறாக பேசியவங்க இப்போது உங்கள் முன்னேற்றத்தை கண்டு வாயெடுத்து போவாங்க. குடும்ப வாழ்க்கையில் நிலவிய குழப்பங்கள் மறைந்து மங்களகரமான காரியங்கள் கைகூட போகுது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க போகுது. பிரிந்து சென்ற உறவுகள் உங்கள் அருமையை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களை நாடி வருவாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லகங்கள் தீர்ந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு முறையாக வந்து சேருங்க. விருச்சியில் ராசியில் பிறந்த விவேகம் மிக்க அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் மலரப்போகுது. இந்த வேளையில உங்கள் வெற்றியை தடுக்கவும் உங்களை நிலகுலைய செய்யவும் 4 விதமான மனிதர்கள் உங்கள் குறுக்கே வரக்கூடும். இவர்களை அடையாளம் கண்டு நீங்க விலகி இருக்க வேண்டியது உங்க முன்னேற்றத்திற்கு ரொம்பவும் அவசியங்க. இந்த ஏப்ரல் 14, 15, 16 தேதிகள்ல நீங்க மிகவும் கவனமாக இருக்கணுங்க. முதலாவதாக நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவங்க உங்க முகத்துக்கு முன்னால உங்களை புகழ்ந்து தள்ளும் நயவஞ்சகருங்க. இவங்க உங்கள் திறமைகளை பாராட்டுறது போலவும் உங்கள் நலன்ல அக்கறை கொண்டவர்கள் போல நடிச்சு உங்கள் எதிர்கால திட்டங்களை தந்திரமா தெரிந்து கொள்ள முயல்வாங்க. இவர்களிடம் உங்கள் வெற்றிக்கான சூழ்ச்சிகளை ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. இரண்டாவதாக, இந்த முக்கியமான 3 நாட்கள்ல உங்களை தேடி வந்து பண உதவி கேட்பவர்களிடம் நீங்க மிகவும் கராரா இருக்காது, எங்கிட்ட இல்லைன்னு சொல்லி பழகுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிகரிக்க தொடங்கும் இந்த நேரத்துல உங்க இரக்க குணத்தை பயன்படுத்தி உங்களை சுரண்ட பார்ப்பாங்க. இந்த நாட்கள்ல நீங்க யாருக்காவது கடன் கொடுத்தா அந்த பணம் மீண்டும் உங்க கைக்கு வந்து சேர்றது என்பது குதிரை கொம்பாதான் இருக்கும். இல்லை என்று சொல்ல பழகுங்க. மூணாவதா, உங்க நம்பிக்கையை சிதைக்க பார்க்கிற மனிதர்களிடமிருந்து ஒரு மைல் தூரம் தள்ளியே இருங்க. நீங்க ஒரு புதிய முயற்சியை தொடங்கும் போது உன்னால இதெல்லாம் முடியாது, இதற்கு முன்பே பலர் இதிலே தோற்று போயிருக்கிறாங்க அப்படின்னு எதிர்மறையான கருத்துக்களை கூறுபவர்கள் உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிடும் இத்தகைய நபர்களின் பேச்சை கேட்டா உங்கள் ஆள் மனசுல தேவையற்ற அச்சம் குடிகொள்ளும். நான்காவதாக, இந்த திருப்புமுனை காலத்துல திடீரென்று உங்கள் மீது அளவு கடந்த பாசத்தை காட்டி உங்களை நெருங்கும் புதிய நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்வோடு நீங்க இருக்கணுங்க. இத்தனை காலம் உங்களை கண்டுகொள்ளாதவர்கள் இப்பொழுது உங்களை சுற்றி வரக்கூடிய காலமாக தொடங்கிருச்சு. புதிய நபர்களால தேவையற்ற சட்ட சிக்கல்களோ வதந்திகளோ பரவ வாய்ப்பிருக்கு. இந்த 4 வகை மனிதர்களை நீங்க எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நான் சொல்ல போறேங்க. ஒரு ஊர்ல மாறன் என்ற இளைஞன் இருந்தாங்க. அவ விருச்சிக ராசியில பிறந்தவ. மிகவும் கடின உழைப்பாளியான இவன் பலராலையும் ஏமாற்றப்பட்டவனா இருக்கான். அவனது வாழ்க்கையில ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகள் ஒரு திருப்பு முனையா அமைய போறத ஒரு பெரியவர் அவங்கிட்ட முன்கூட்டியே சொல்லி எச்சரித்தாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி அவனது பழைய எதிரி ஒருவன் திடீரென வந்து மாறனை புகழ்ந்து பேசி அவனோட தொழில் ரகசியத்தை கேட்க முயற்சித்தான். மாறன் விழிப்போடு இருந்து
வந்து புன்னகையுடன் அவனை தவிர்த்தான். அடுத்த நாள் ஒரு நெருங்கிய உறவினர் வந்து ஒரு பெரிய தொகையை கடனா கேட்டாரு. மாறன் தயங்காம தனக்கு இப்பொழுது பணத்தேவை இருப்பதாக கூறி மென்மையாக மறுத்துவிட்டான். ஏப்ரல் 16ஆம் தேதி மாறன் ஒரு புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட சென்றபோது அவனது நண்பன் ஒருவன் வந்து, இது சரிப்பட்டு வராது, நீ தோற்று போவாய் என்று பயமுறுத்தினான். மாறன் அதை காதில் வாங்காம உறுதியோடு சென்று அந்த ஒப்பந்தத்தை முடித்தான். அதே நாள் மாலையில் அவனிடம் திடீர் பாசம் காட்டி வந்த ஒரு புதிய நபரின் பின்னால இருந்த சதி திட்டத்தை மாறன் தனது உள்ளுணர்வால கண்டுபிடித்து விலகினான். அந்த 3 நாட்களும் அவன் காட்டிய நிதானமும் மௌனமும் அவனை ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக உயர்த்தியது. மாறனை போலவே நீங்களும் இந்த 4 வகை மனிதர்களிடம் மௌன விரதம் இருந்து விழிப்புணர்வோடு செயல்படணுங்க. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதாங்க நடக்கும். வரப்போகக்கூடிய நன்மைகளை இரட்டிப்பாக்கி கொள்ளவும் நீங்க செய்ய வேண்டிய ஆன்மீக கடமைகள் குறித்து இப்போது ஆழமா பார்க்கலாம். இந்த ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகள்ல நீங்க மேற்கொள்ள வேண்டிய சில எளிய அதே சமயம் மிக வலுவான வழிபாட்டு முறைகள் உங்க தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை கொண்டதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 தேதிகளிலும் நீங்க அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நீராடி உங்க வீட்டுல பூஜை அறையில் மகாலட்சுமியின் திருவுருவ படத்துக்கு மல்லிகை அல்லது வெந்தாமரை மலர்களால அலங்காரம் செய்யணும். நெய் தீபம் ஏற்றி வச்சு உங்கள் மனக்குறைகளை அந்த அன்னையிடம் ஒப்படைச்சிடுங்க. இத்தனை காலம் நான் பட்ட கஷ்டங்கள் போதும் தாயே, இனி வரும் காலம் எனக்கு ஒளியா அமையட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிர உரையில இந்த வழிபாட்டை செய்யறது உங்களுக்கு ராஜயோகத்தை பெற்று தருங்க. அடுத்ததாக தானங்கள்ல சிறந்த தானமான அன்னதானத்தை பத்தி பார்க்கலாங்க. உங்க வசதிக்கு ஏற்ப ஏழை எளியவர்களுக்கோ அல்லது ஆதரவற்ற பெண்களுக்கோ உங்களால முடிந்த உணவை அழியுங்க. குறிப்பா இந்த புத்தாண்டு நாட்கள்ல தயிர் சாதம், பால் பாயாசம் அல்லது வெள்ளை நிற இனிப்பு வகைகளை தானமா வழங்குறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியத்தை குறைக்குங்க. பார்வையற்றவர்களுக்கு உதவுறது சுக்கிர பகவானின் பரிபூரண அருளை உங்களுக்கு பெற்று தருங்க. இந்த 3 நாட்களும் நீங்க வெள்ளை அல்லது சந்தன நிற ஆடைகளை அணியறது உங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை தருங்க. இது உங்களை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து உங்களை நிச்சயமா பாதுகாக்குங்க. இந்த நாட்கள்ல நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அப்படிங்கறதால எந்த ஒரு காரியத்தையும் அவசரத்துல செய்யாதீங்க. யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீங்க. உங்கள் மௌனம்தான் இந்த 3 நாட்கள்ல உங்கள் மிகப்பெரிய வலிமையா இருக்கணுங்க. உங்க வெற்றி கனிகள் கனிந்து உங்க கைக்கு வரும் வர அதை மறைத்தே வச்சிருங்க. நீங்க செய்யும் இந்த எளிய ஆனா வலுவான பரிகாரங்கள் உங்க பாதையில் இருக்கக்கூடிய முட்களை அகற்றி மலர் பாதையா மாத்திருங்க. இந்த எச்சரிக்கைகளை மனதில் கொண்டு நிதானமா செயல்பட்டா உங்க வாழ்க்கையில இந்த புத்தாண்டு ஒரு மாபெரும் பொற்காலமா இருக்குங்க. நிச்சயமா உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேறி தீருங்க. அது துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க. எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க.
அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் விசாகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க, திறமையானவங்க, குடும்பத்திற்காக அர்ப்பணிப்புடன் இருப்பாங்க. இவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, கற்பனைத்திறன் மிக்கவங்களா இருக்காங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வங்கியில வேலை, ஆசிரியர் பணி போன்ற கடினமான வேலைகள் சிறப்பாக அமையுங்க. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வெளிநாடு செல்றது, அரசாங்க வேலை கிடைக்கிறது போன்ற யோகங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையே ஆரோக்கியமான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்க, குடும்பத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவங்க. சனி வக்ரமா இருந்தா ஏற்பட்ட தடைகள் நீங்கி வேலை மாற்றம், வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். சொத்துக்கள் சேரும், திறமையான வேலைகள் கிடைக்கும், பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் உயருங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே உங்களை தேடி வந்துருவாங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அறிவாற்றல் மிக்கவங்க, வேகமாக செயல்படக்கூடியவங்க. 2025 ஏற்பட்ட தடைகள் நீங்கி 2026 வாழ்க்கை பிரகாசமா அமைய போகுது. வெளிநாடு செல்லும் யோகம், கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை மற்றும் உத்தியோகத்துல மாற்றங்கள், ITI துறையில முன்னேற்றம், ரியல் எஸ்டேட் துறையில லாபம் போன்ற பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் காணாம போயிரும். உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையா மாறிடுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.